சுமந்தோம், புது யுகம் ஒன்றை பூமியில் படைக்க இளைஞர்கள் எழுந்தோம். சிறகை விரித்தோம், புது யுகம் ஒன்றை பூமியில் படைக்க பயணத்தை தொடர்ந்தோம். இளைஞர்கள் நடந்தால் இமயமும் நகரும், வெற்றியின் கதவுகள் விரைவினில் திறக்கும். இளைஞனின் கரங்கள் பூமியை சுமக்கும், அவனது விழியினில் வெளிச்சங்கள் கிடைக்கும். பூமியில் படைக்க எழுந்திடு எழுந்திடு நண்பா. இந்த விஷயம் தெரிஞ்சா 2 பேருமே ஆடி போயிடுவாங்க. ஏற்கனவே என்னோட அப்பா ஹார்ட் பேஷண்ட். நம்ம பார்த்து வச்ச மாப்பிள்ளையாலதான் நம்ம மகளோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்ற அதிர்ச்சி இல்ல, எங்க அப்பாக்கு மறுபடியும் ஹார்ட் அட்டாக் வந்தாலும் வந்துடும். அது மட்டும் இல்ல, இந்த பிரச்சனை தெரியற வரைக்கும் உண்மையிலேயே என் மாமனார் மாமியார் என்ன நல்ல விதமா தான் நடத்திட்டு இருந்தாங்க. போன வாரம் யதார்த்தமா நான் என் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ண போனேன். யாருக்கும் நான் இந்த விஷயத்த சொல்ல ட்ரை பண்றேன்னு நினைச்சு அன்னையில இருந்துதான் என்னை இந்த ரூம்ல வச்சு போட்டுட்டாங்க. இப்ப அவங்க என்கிட்ட இப்படி நடந்துக்கிறதுக்கு காரணம் எங்க அவங்க பிள்ளையோட குறை வெளியே தெரிஞ்சிடுமோங்கிற பயத்துல தானே தவிர என் மேல இருக்கிற வெறுப்புல இல்ல. இப்பவும் சொல்றேன், அவங்க ரொம்ப நல்லவங்க. நல்லவங்கன்னு நீதான் சொல்ற, இப்படி பூட்டி வச்சு கொடுமைப்படுத்துறாங்கன்னு நீதான் சொல்ற. நான் என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்கறேன்? உங்களுக்கு எழுதின லெட்டர் போலீஸுக்கோ என்னோட அப்பா அம்மாவுக்கோ என்னால எழுதியிருக்க முடியும். யாருக்கோ எந்தவித அவமானமும் இல்லாம, எங்க குடும்பத்துக்கு எந்த பங்கமும் இல்லாம இந்த பிரச்சனையை நீங்க தீர்த்து வைப்பீங்கன்னு தான் நான் இந்த லெட்டர் உங்களுக்கு எழுதினேன். கவலைப்படாத, நான் எல்லாம் பாத்துக்கிறேன். ஓகே, அழாத. அண்ணே பூச்சி, நீ இந்த இடத்துக்குலாம் வர, இங்கெல்லாம் வரக்கூடாது, முதல்ல நீ போ. அண்ணே, பக்கத்து வீட்டில் டிவி ரிப்பேர்ண்ணே, வந்து சரி பண்ணி கொடுத்தீங்கன்னா 200-300 ரூபா கலெக்ட் பண்ணலாண்ணே. அண்ணன் ரொம்ப பிஸியாக இருக்கேன், என்னால் வர முடியாது, நீ கிளம்புடா. அண்ணே சொல்ல 200 ரூபாண்ணே, உங்களுக்கு 150 ரூபாண்ணா, எனக்கு 50 ரூபாண்ணே. டேய் மடப்பயல, இன்னைக்கு எனக்கு என்ன தேவையோ அதை ஆண்டவன் கொடுத்துட்டான். இனிமே எனக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போதான் நான் வேலைக்கு வருவேன், நீ கிளம்பு. நாளைக்கு வேலை வரும்னு என்னென்ன உத்தரவாதான்? இன்னைக்கு கிடைக்கிற காசை நாளைக்கு செலவு பண்ணலாம்ல. நாளை வெறும் கனவு, அதை நான் ஏன் நம்பணும்? அடிச்சதும் போத ஏறணும், நமக்கெல்லாம் இன்ஸ்டண்டா நடக்கணும், இதெல்லாம் ஒத்து வராது போடா. அண்ணே அண்ணே, எனக்காவது 50 ரூபா கிடைக்கும்லண்ணே, அதுக்காவது வாங்கண்ணே. டேய், உனக்கு பணம் கிடைக்கணுன்றதுக்கா நான் கஷ்டப்படணுமா? முட்டா பையில, இங்க வா, கிட்ட வா சொல்றேன். பெரியவங்க என்ன தெரியுமா சொல்லிருக்காங்க? ஆமாண்ணே. என்ன சொல்லிருக்காங்க? குடி கெடுக்கும், குடி பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும்னு. எதெல்லாம் வாழ்க்கைக்கு தேவையில்லையோ அதெல்லாம் கரெக்டா கற்று வச்சிருக்க. முக்கியமா எதெல்லாம் தேவையோ அதை மட்டும் கோட்டை விட்டு நீக்கிறடா, போடா. டேய், பெரியவங்க என்ன சொல்றோம், இப்ப நான் சொல்றேன் கேளு. ஒரு மனிதாபப்பட்டவன் அதிகமாக ஆசைப்படக்கூடாது, அந்த ஆசை ஆபத்துல தான் போய் முடியும்னு சொல்லியிருக்காங்கடா முட்டா பயல. அண்ணே என்ன அண்ணன் சொல்லிட்டு பெரியவங்க சொல்றத கரெக்டா ஃபாலோ பண்ணும், உடனே ஃபாலோ பண்ணும். நீயும் ஃபாலோ பண்ணு, நானும் ஃபாலோ பண்ணுறேன். யார் இந்த நேரத்துல? யாரு
யாரு நீங்களா? ஏங்க இப்படி கதவை தட்டுறீங்க? அதான் காலிங் பெல் இருக்குல்ல, அதை அடிச்சா என்ன? காலிங் பெல் அடிச்சா தூங்குற என் குழந்தைங்க ஏஞ்சிடும், அதான் கதவை தட்டினேன். நீங்க அடிச்சா நம்ம குழந்தைங்க மட்டும்தான் எந்திரிப்பாங்க. இப்படி நீங்க தட்டுல அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் எஞ்சி நம்மள கத்த போறாங்க. எனக்கு ஊர் உலகத்தை பத்தி எப்பயுமே கவலை இல்லை. எனக்கு பொண்டாட்டி என் பிள்ளைங்க தான் வேணும், அதான் முக்கியம். ஆமா, தினமும் இந்த மாதிரி ஒரு மூட்டை கொண்டு வரீங்களே, அப்படி இதுக்குள்ள என்னதான் இருக்கு? இந்த கார்ப்பரேஷன் லாரி குப்பை லாரி போன ஒரு நாத்தனாருமே அந்த மாதிரி இருக்கு. What nonsense you are talking? அடி பாவி, இதையா குப்பைன்னு சொல்ற? இது அருமை தெரியாம சொல்லடி முட்டாள். அப்படி இதுக்குள்ள என்னதான் வச்சிருக்கீங்க? அப்படி கேளு சொல்றேன். அவ்வளவு ரிசர்ச் மெட்டீரியல். அதாவது பெட்ரோல்ல ஒரு வண்டி எப்படி ஓட வைக்குதுன்னு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் கிளிக் ஆயிடுச்சு, அப்புறம் நம்ம வீட்டுல பணம் குப்பை மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்கும். நீ இந்த மாதிரி சாக்குல அள்ளி காட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இத முதல்ல அங்க போய் கொட்டுங்க, நாத்து அடிக்குது. கைய கால கழுவிட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். இப்பெல்லாம் வெளியே கொட்டு தான் சொல்லுவேன். அப்புறம் பாரு அள்ளி முடிச்சு கட்டுன்னு சொல்ல போறேன். அப்பாடா, 1 2 3 4 5 இருந்தாம இருக்கு. இப்போ 4 தான் இருக்கு. எவனா சுட்டானா? நம்ம நாட்டில் எதை வேணாலும் சுடுவானுங்க, படுவாங்க. இல்லை 4 தான் இருந்தது. கரெக்ட். காலைல சொன்ன நண்டு எறா சொரா எல்லாம் ரெடியா. அந்த ஐட்டத்தை கொண்டு போய் ரொம்ப பசிக்குது. நம்ம குடும்பம் இருக்கிற இருப்புக்கு உங்களுக்கு நண்டு சோறாலாம் வேற கேக்குதா? அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. இட்லி, சட்னி, சாம்பார். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்திருந்தா இத கூட எடுத்து ராப்பிச்சக்காரனுக்கு போட்டிருப்பேன். அப்போ ராப்பிச்சக்காரனுக்கு போடுற சாப்பாட்டை தான் எனக்கு போடுறேன்னு சொல்லாம சொல்றேன். இதுக்கு ஏதாவது எனக்கு கெட்ட வார்த்தையை திட்டிருக்கலாண்டி. சீச்சி, நான் ஏங்க உங்களை திட்ட போறேன்? காலையில ஏதோ வேலை இருக்குன்னு போனீங்க, ராத்திரி வரும்போது 500 1000 கொண்டு வருவீங்கன்னு நினைச்சேன். ஏன் விக்குது? தண்ணி குடி. இந்தாங்க. ஏண்டி, உன் புருஷன் அவ்வளோ கேவலமான ஆள் நினச்சிக்கிட்டியா? பேக்கெட்டில் வெறும் 500 1000 வச்சுட்டு அலையிற சாதாரண ஆளா நான்? நமக்கிட்டலாம் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ஏடிஎம் கார்டு அப்படிதான். அப்படி கீறினா போதும் ரத்தம் கொட்டும். ரத்தம் கொட்டாதடி, பணமா கொட்டும். நீ வேணா பார், ஒரு நாள் நம்ம வீட்டில் பணமா கொட்ட போது. அப்போ நீ வந்து ஏங்க அதை முன்னாடியே சொல்லலை? நிறைய சாக்கா வச்சிருப்பேன், அள்ளி அள்ளி கட்டியிருப்பேனே. இப்போ பைய பத்திரி என்னங்க பண்ணுறதுன்னு துடிக்க போற பாரு. இன்னைக்கு என்னாச்சு உங்களுக்கு? வந்ததுலேருந்து ஒரு மாதிரியா பேசிட்டு இருக்கீங்க. குடிச்சிருக்கீங்களா? யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்குற நீ? ஏண்டி, நீ கூட தான் காலையில் நான் காப்பி குடிக்கிறேன், சாயந்தரம் நான் டீ குடிக்கிறேன், நைட் ஆனால் பால் குடிக்கிறேன், இடையில தண்ணி குடிக்கிறேன். ஏன் குடிக்கிறேன்னுக்காக புருஷன் கேட்டிருக்கேனா? எப்படி புருஷன் பிஹேவ் பண்ணணும் மேனர்ஸ் தெரியல, நாகரிகம் இல்லை. என்னடி பேச்சு பேசுற நீ? என்ன பேச்சு பேசுற? ஐயோ, இப்படி தொண பேசிட்டு இருந்தா எப்படி தூங்குறது? கொஞ்சமாவது அறிவு வேண்டாம்? பாத்தியா, ஒரு சின்ன பொண்ணு உனக்கு புத்தி சொல்ற அளவு நடந்துக்கிறது இதெல்லாம் உனக்கு தேவையா? அண்ணே, நான் உன்னதான் சொன்னேன். மூஞ்ச பாரு. சிரிக்காத அவரு. அப்பாடா, ஏதோ வண்டி சத்து கேக்குது. காயத்ரி தான் வரா. காயத்ரியா? அவ கேட்டானா? நான் சீக்கிரமா வந்துட்டேன், சாயந்தரமா படுத்துறேன்னு சொல்லு. உஷாரா பேசு. அடச்சி, இந்த மனுஷன் திருந்தவே மாட்டாரு. ஹலோ, சொல்டா. நான் அப்புறம் பேசுறேன். ஃபயர் சர்வீஸ் வண்டி உள்ள ஏதோ குடிசை பத்திருக்கும் போல, அதான் போறாங்க. சைரன் சத்தமே இல்லாம போகுது. ஆமா ஐயா, நான் கூட கவனிக்கல, என்னன்னு தெரியலையே. சரி உர்றா, நம்ம வந்த வேலையை பார்ப்போம். ஏதோ ஃபோன் பண்ணணும்னு சொன்னல, முதல்ல ஃபோன் பண்ணு, என்ன ஏதுன்னு கேளு. இந்த வீடு தான். சீக்கிரம் நீங்க உள்ள போங்க. ஐயா, ஐயா,
நம்ம வீட்ல பாம் வச்சிருக்காங்களா ஐயா? என்னது பாமா? என்னது நம்ம வீட்ல பாமா? ஆமா ஐயா. வாய்ப்பே இல்லம்மா. யாரோ அட்ரஸ் கிட்டஸ் மாதிரி வந்திருப்பாங்க. இல்ல நம்பர் 10 காலவேக தெருன்னு கரெக்ட்டா அட்ரஸ் சொல்றாங்க ஐயா. ஏய் என்ன சொல்ற? யார் சொன்னது? 10 நிமிஷத்துல நம்ம வீடு வெடிச்சிருமா ஐயா? வாங்க ஓடி போய் வாங்க. ஏய் என்னடி இந்த பக்கம் ஓடுற? நகைப்பெட்டி எடுத்துட்டு வந்துறேங்க. பைத்தியக்காரி, பாம்பு வெடிச்சிருச்சுனா நகை இருக்கும், போட்டுக்கிறது நீ இருக்க மாட்டா. வாடி. உள்ள யாரா இருக்காங்களா? பேசிட்டு இருக்க நேரல சீக்கிரம் சொல்லுங்க. ஐயா அது சும்மா வந்து ஏமா? அவர் எங்களை தானே கேக்குறாரு, நாங்க பதில் சொல்ல மாட்டோம். கேட்கறோம்ல சொல்லுங்க. வீட்ல யாரும் இல்லையா? இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. பாம்பு வெடிக்க போகுது, சீக்கிரம் சொல்லுங்க. இல்ல, வீட்ல யாரும் இல்லைங்க. உங்களை உள்ள வர சொல்றாங்க. பாம் இருக்குறதா சொன்னாங்க. பாம்பு எடுத்தாச்சுமா. வாங்க. வீட்ல வேற யாரும் இல்லைன்னு சொன்னீங்க. இவள இப்போ ஒரு மனுஷாவே மதிக்கல, அப்படிதானே? இவ பாம்பு வெடிச்சு இறந்து போயிட்டா நல்லதுன்னு நினைச்சிருக்கீங்க, கரெக்டா? முத நாளே உங்களை பார்த்து பேசினப்பவே உங்க மேல எனக்கு சந்தேகம் வந்தது. இவ உங்களுக்கு வரவா, நண்பரா, வெளியாளா? உங்களை தான் கேக்குற, சொல்லுங்க. இவ எங்க மருமகதா. உங்களுக்கு வெக்கமா இல்ல? நீங்கெல்லாம் திருந்தவே மாட்டீங்களா? இன்னும் 5000 வருஷம் வந்தாலும் மாமியார் மருமகளை கொடுமைப்படுத்தணும் அப்படிங்கிற விதியை விட்டு வெளியவே வரமாட்டீங்களா? இல்ல, அது வந்து சொல்லுங்க. உங்க மகனை கல்யாணம் பண்ணிக்கிட்டது அவ்வளோ பாவமா? அதுக்கு இதான் தண்டனையா? ஆயுசுக்கும் இவளை வச்சு காப்பாத்துறேன்னு அக்னி சாட்சியா இவ கழுத்துல தாலி கட்டினீங்களே, இப்படி 5 நிமிஷத்துல இவ செத்து போகட்டும்னு விட்டுட்டீங்களே, உங்களுக்கு எப்படி சார் மனசு வந்தது? பாருமா, முதல்ல நீ ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு வந்த, இப்ப பாம் ஸ்குவாடுன்னு சொல்லிட்டு வந்திருக்க. உண்மையிலே நீ யாரு? அதானே. முதல்ல நான் கேக்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அதுக்கு அவசியமே இல்ல. வேலை முடிஞ்சுதா, போய்கிட்டே இருங்க. இது எங்க குடும்ப பிரச்சனை. ஒரு மருமகளை கொல்ல நினைக்கிறது குடும்ப பிரச்சனையா? இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் எல்லாரும் பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்னேன்னு வைங்க, கோர்ட்டு கேஸ் வக்கீல் பாய்தான்னு அலைஞ்சு தெரிஞ்சு கடைசியில தூக்குல தொங்க வேண்டியதா இருக்கும். சொல்லுங்க, பிரச்சனையை நீங்க சொன்னீங்கன்னா சொல்யூஷனை கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா கமிஷனர் ஆபீஸ்க்கு பெட்டிஷன் தான் கொடுக்கணும். சொல்லுங்க. நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். பண்ண தப்புக்கெல்லாம் நாங்க தான் காரணம். எங்களை மன்னிச்சிருங்க சம்பந்தி. எங்க மகனுக்கு கல்யாணம் நடந்ததும் எல்லா மாமனார் மாமியார் போலவே தான் நாங்களும் 10 மாசத்துல எங்க மருமக ஒரு பேரனோ பேத்தியோ பெத்து கொடுப்பா, அதோட விளையாடிட்டு இருக்கலாம் கனவெல்லாம் கண்டுகிட்டு இருந்தோம். 6 மாசத்துக்கு மேலாச்சு, எந்த முன்னேற்றமும் இல்லை. அந்த சமயத்தில் எங்க மருமக எங்க நெஞ்சில இடி விடுற மாதிரி ஒரு பிரச்சனையை சொன்னான். என் மகன் எங்க மருமகிட்ட தாம்பத்திய உறவே வச்சுக்கலங்கிற விஷயத்தை அவ ஜாடமாடையா சொன்னதை வச்சு நாங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த சமயத்தில் ஒரு பொண்ணுக்கு நியாயமாக அமைய வேண்டிய வாழ்க்கையை என் பையனால் கொடுக்க முடியலங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டதும்
நாங்கள் ரொம்ப வேதனைப்பட்டோம். இந்த உண்மை வெளியில் தெரிஞ்சால் எங்கள் குடும்ப மானம், மரியாதை, கௌரவம் எல்லாம் போயிடும். எல்லாரும் என் மகனை தப்பாக பேசுவாங்கன்னு நினச்சி அன்பாக அரவணைச்சு நடத்த வேண்டிய மருமகளை நாங்கள் ஒரு அறையில் வச்சு பூட்டிட்டோம். இது 4 செவத்துக்குள்ள தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை தான். ஆனா அந்த 4 சுவர் உங்க வீடு கிடையாது. எத்தனையோ ஹாஸ்பிட்டல் இருக்கு, கன்சல்டிங் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க, சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க. அவங்களெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை தீர்ந்திருக்கும். சயின்ஸ் எவ்வளவோ டெவலப் ஆயிருக்கு. படிச்ச நீங்களே இப்படியெல்லாம் முட்டாள்தனமா செயல்படலாமா? ஒரு டாக்டரை பார்த்து இந்த விஷயத்த கன்சல்ட் பண்ணிருந்தீங்கன்னா உண்மை என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இனிமேலாவது போய் பாருங்க. இந்தாங்க மிஸ்டர் ஸ்ரீதரன் ஸ்ரீகுமார், கன்சல்டன்ட் டாக்டர். இவரை போய் பாருங்க. கூச்சத்தை விட்டுட்டு, வெக்கத்தை விட்டுட்டு உங்க பிரச்சனை என்னன்னு மன விட்டு பேசுங்க. இத பாருங்க, பொண்ணை கட்டி கொடுத்ததும் உங்க கடமை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. பொண்ணு வாழ போற இடத்துல எப்படி இருக்கான்னு நாம தான் பார்க்கணும். அந்த கடமை நமக்கு இருக்கு. அப்படி கவனிச்சு பார்த்திருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை வராமையே போயிருக்கும். என்ன சொல்றீங்க? பொண்ணு பெத்தவங்க ஜாக்கிரதையா இருக்கணும். அதுவும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இன்னும் ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க மட்டும் இல்ல, இந்த நாட்டுல பொண்ணை பெத்தவங்க நிறைய பேர் பொண்ணை கட்டி கொடுத்ததும் ஒரு பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி ஃப்ரீயா ஆயிடுறாங்க. இல்ல ஏதோ சாதனை செஞ்சுட்ட மாதிரி சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் பொண்ணு சந்தோஷமா இருக்காளா இல்லையா, புகுந்த வீட்டுல எப்படி நம்ம மகளை பாத்துக்கிறாங்கன்னு கவலையே படுறதில்ல. பொண்ணு சிரிச்சிட்டு இருந்தா அவ சந்தோஷமா இருக்கான்னு நம்பிடுறீங்க. நம்ம கஷ்டத்தை சொல்லி பெத்தவங்க சந்தோஷத்தை ஏன் கெடுக்கணும்னு யோசிச்சு பொண்ணு அமைதியா இருக்கலாங்கிற கோணத்திலையும் இனிமே சிந்திச்சு பாருங்க. வாங்க போலாம். ஏம்மா, கடைசி வரைக்கும் உன் பேர் என்னங்கிறதே சொல்லாமல் போறிய. கங்க்ராச்சுலேஷன் காயத்ரி. ஒரு சிக்கலான விஷயத்தை அழகாக ஹேண்டில் பண்ணி அற்புதமாக முடிச்சிருக்கீங்க. நீங்கள் சப் எடிட்டராக இருக்க இந்த புதிய பத்திரிக்கை உங்களால் பெருமடையுது. நீங்க என்ன அளவுக்கு அதிகமா பாராட்டுறீங்க சார். நம்ம சக நண்பர்கள் எல்லாருடைய ஒத்துழைப்புனால தான் எடுத்த காரியம் நல்லபடியா முடிஞ்சது. பணத்தை சரியாக பங்கிட்டுக்கிறவங்க கூட பாராட்ட தனதாக்கிக்குவான். ஆனால் பாராட்டியே நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க பாருங்க. யூ ஆர் கிரேட். உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச குணங்கள்ல இதுவும் ஒன்று. உண்மையை சொல்லணும்னா சாதாரணமாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த பத்திரிக்கை மக்கள் மத்தியில் பரபரப்பாக பேசப்படுதுன்னா அதுக்கு முக்கிய காரணமே நீங்கள் தான் சார். இந்த பிரச்சனையை நம்ம புதுவிதமாக ஹேண்டில் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு நம்ம புதியவங்க பத்திரிக்கை மக்கள் மத்தியில் பரபரப்பாக விற்பனையாக இருக்கும். அப்படியா? உங்கள் எண்ணம் என்னன்னு சொல்லுங்கள். நல்ல விஷயம் யார் சொன்னாலும் ஏற்றுக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். அதான் சார், மரணப்பிடியில் மருமகள், ஆண்மை இல்லாத கணவரிடம் சிக்கி அல்லல் படும் அபலை பெண்ணின் கண்ணீர் கதை அப்படின்னு அந்த வனஜ மாமியாரப்பட்ட கொடுமையெல்லாம் சொல்லியிருந்தோம்னா இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுன் நம்ம பத்திரிக்கை தான். சர்க்குலேஷனும் எகிரி இருக்கும், வருமானம் இருந்திருக்கும். மிஸ் பண்ணிட்டோம் சார். அதான் மற்றவங்களுக்கும் காயத்ரிக்கும் உள்ள வித்தியாசம். நீங்கள் சொன்ன மாதிரி ஹெட் நியூஸ் போட்டு ஆர்டிக்கல் எழுதியிருந்தா சர்க்குலேஷன் பிச்சுக்கிட்டு போயிருந்திருக்கும். அதுக்கப்புறம் அந்த புருஷங்காரன் தற்கொலை பண்ணியிருப்பான். அவங்க அப்பா அம்மா அவமானம் தாங்காமல் ஊரை விட்டு ஓடி இருப்பாங்க. அப்புறம் அந்த மனஜாவோட வாழ்க்கை கேள்விக்குறியாக இருந்திருக்கும். இதெல்லாம் மனசில் வச்சு தான் காயத்ரி எழுதலை. கரெக்டாக காயத்ரி? எல்லா பத்திரிக்கையாளர் மாதிரியும் சர்க்குலேஷன் பெருகணும், நம்பர் 1 வரணும்னு எனக்கும் ஆசை இருக்குது. நல்லவங்களோட வைத்தறிச்சல்ல நம்ம பத்திரிக்கை வளரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். புரியுதா? ஓகே, நம்ம வேலையை பார்ப்போம். ஏயா சார், மெயின் ரோட்ல நின்னா தான் நம்மளை பார்த்து பயந்து ஒருத்தனும் சிக்க மாட்டேங்கிறான்னு பார்த்தா இந்த சந்தில் நின்னாலும் ஒருத்தனும் மாட்ட மாட்டேங்கிறான்.
போனி பண்ணவே முடியலையே. ஏயா இன்னைக்கு வந்தா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். சார் எனக்கு ஒரு சந்தேகம். இருச்சக்க வாங்கினா அதிகமா சேல் ஆகுதுன்னு பேப்பர்ல புள்ளி வாரமா போட்டிருக்காங்க. இங்க என்னடா ஒரு வண்டியுமே காணோம். ஏயா விவரம் கட்டத்தனமா இருக்கியே. யோ, 2 வீலர் வாங்குற எல்லாருமே ஃபைனான்ஸ் போட்டு தான் வாங்குறான். இன்ஸ்டால்மெண்ட் கட்டலன்னா ஃபைனான்ஸ் கொடுத்தவன் எடுத்துட்டு போயிடுவான்ல. எங்கே போயிட்டீங்க சார்? இங்க தானே இருக்கு சார். சார் வரான். விடாத முடக்கே. நிறுத்து. ஸ்டாப். நிறுத்து. ஸ்டாப். நிறுத்து. ஸ்டாப். நிறுத்து. நிறுத்து. வெரி குட். என்னடா முழிக்கிற? இறங்கு. இறங்குடா. பிளடி நான்சென்ஸ். இருக்கா? இருக்கு சார். என்ன இருக்கு? ஆர்சி புக்கு, இன்சூரன்ஸ், என்னோட இன்சூரன்ஸும் இருக்கு சார். ஐயோ, இளவு குட்டி தொலைகிறியே. இதெல்லாம் எவைய கேட்டா? மேட்டர் இருக்கா? டேய், ஆர்சி புக், இன்சூரன்ஸ், உன்னுடைய லைசென்ஸ் இதெல்லாம் யாரா கேட்டா? காந்தி படம் போட்ட நோட்டு இருக்கா? அது எதுக்கு சார்? ஐயோ, இப்ப பாரு. கோட்டை தாண்டியா நிறுத்தினேன்? என்ன தேடுற? கோடை தான். என்ன சார் உங்ககிட்டே கோடுங்கன்னு கேக்குறான்? உனக்கு கோடு தானே பிரச்சனை. இப்ப பாரு, எங்கிட்டே கோட்டை கேக்குறியா? கிழிக்கிறேன். அப்பா, என்னையே குனிய வச்சுட்டானே. இப்ப பாத்தியா கோடு இருக்கு. சார் எங்கே போயிட்டீங்க சார்? இங்கதான் நிக்கிறேன். இருக்கு சார்.